இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து 154 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோடய சேனலை இன்னைக்கு யூஸ் திங்கப்பட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் மை மாம் பத்மாவி. இவங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. இம்பார்ட்டண்டான பாருங்கள். மிரர் புரோக்கன், கண்ணாடி உடைதல். லைஃப்பில் கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா இன்னொரு கண்ணாடி வாங்கிடலாம். ஹீமனோடைய இந்த மனசு உடஞ்சிச்சுன்னா ஆறுதலாக இருக்கிறது யார்? யாராவது ஒரு நபர் ஆறுதலாக இருந்தால் தான் அவங்க மீண்டும் வெளில வர முடியும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உங்கள் மனம் உடஞ்சிச்சுன்னா நீங்கள் தான் ஓகேன்ட்டு வெளியில் வரணும். அடுத்தது பார்ப்போம். இதுவும் கடந்து போவோம். இன்று போய் நாளை எந்த ஒரு நிகழ்வும் நிரந்தரம் அல்ல, மாறும். மாற்றம் உண்டு, கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் தான் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். சிறு சிறு நம்பிக்கையில் தான் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ மிரர் புரோக்கன், கண்ணாடி உடைஞ்சிச்சுன்னா வாங்கிக்கலாம். சில பேருக்கு லைஃபு உடையுது, என்ன பண்ணுறது? பரவாயில்ல, உனக்கானது இவ்வளோதான்ட்டு சாக்ரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு வாய்ப்பு தான் கடவுள் தருவார். அதை சரியாக பயன்படுத்திக்கணும். லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு ஆள் நல்லவங்களாக இருந்தாலும் இன்னொரு ஆள் சரியில்லைனாலும் 2 பேரும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும். என்ன பண்ண முடியும்? சாக்ரிஃபை. ஸோ உங்கள் மனசை நீங்கள் சாக்ரிஃபை பண்ணிவிட்டு நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும். ஒரு விஷயம், ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். கிடைக்கலாம் விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இன்னைக்கு வருஷம் நீங்கள் அதாவது மிரர் உடைஞ்ச மாதிரி உங்கள் மனசு உடையாமல் பாதுகாத்துக்கணும். நீங்கள் தான் உங்களுக்கு ஆறுதல். யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு யுவர் செல்ஃபை லைக் பண்ணணும். உங்களை நீங்கள் லைக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆக முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். அதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதே நினச்சிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? நேர் வழியில் நேர்பாதை போட்டு உங்களுக்கானது உண்மையாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேடி வரும். இல்லையா, கிடைக்கலையா, விட்டுடுங்க. நேர் வழியில் நேர்பாதை போட்டு உங்களுக்கு தேவை, உங்களுக்கு கடவுள் கொடுக்கணுன்னா எந்த ரூபத்தில் வேணாலும் கொடுப்பாரு. கொடுக்கறத பறிச்சுக்கிட்டாருன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இல்லாமல் ஒரு செயல் நடக்காது. காட்ஸ் நல்ல யோசனை சிந்திச்சு பாருங்கள். ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு புரிதல் இருக்கும். காடுக்கும் உங்களுக்கும் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு தோல்வின்றது கிடையாது, சக்ஸஸ் தான். சீலடு காய்ஸ். சுகன்யா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.